கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம். நான் பார்க்குறேன் நிறைய இன்ஸ்டா போஸ்ட்டு கும்பராசிகளை பற்றி வருது. கும்பராசிக்காரர்களை என்னை விட ஒருத்தர் ப்ரமோட் பண்ணுறவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உலகத்தில் இப்போ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் வாழ்க்கையில் அடுத்த நடக்கப் போகின்ற 13-14 நாட்கள், அது என்ன 14 நாளில் ஒன்றும் ஆயிரப்போகிறதில்ல, இருந்தாலும் இந்த 14 நாள் கழித்து தை மாதம் வரைக்குமே எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். 11ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் 11ஆம் இடத்துக்கு போகுது. அதில் முதல் கிரகமாக யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் போகிறார், சுக்கிரன் போகிறார், புதன் போகிறார், சூரியன் போகிறார். ஒரு ஊரே போய் 11ஆம் இடத்துல உட்காருதுங்க. 11ஆம் இடம் 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுமே, இதுதான் என் பொழப்பு, நான் இதை வச்சு தான் மேலே போக போகிறேங்கிற திட்ட வரைவு. நண்பர்களே, திட்ட வரைவு இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் செய்யக்கூடாது. திட்ட வரைவு இல்லாதவர்கள் என்ன சொல்கிறது, என்ன பண்ணாலும் அவங்களால முன்னுக்கு வர முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரிலன்னா நான் என்ன பண்ணிட போகிறேன்? 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க. குரு பகவான் 5லிருந்து 7 பார்க்குறார், அறிவு கொடுத்து அனுப்புகிறார் இந்த 14 நாளில். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம். நான் பார்க்குறேன் நிறைய இன்ஸ்டா போஸ்ட்டு கும்பராசிகளை பற்றி வருது. கும்பராசிக்காரர்களை என்னை விட ஒருத்தர் ப்ரமோட் பண்ணுறவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. உலகத்தில் யாரும் கிடையாது. கும்பராசிக்காரர்களை 1 கோடி ரூபா கும்பராசிக்காரங்க கையில் கொடுங்க, அதுலேருந்து அண்ணே ஒரு 100 ரூபா நான் செலவுக்கு மட்டும் ஒரு டிஃபன் மட்டும் சாப்பிட்றேன்னு கேட்பாங்க. அதிகபட்சம் அவ்வளோதான். அதாவது நண்பர்களே, பண விஷயத்தில் இவர்களை போன்ற ஒரு கை சுத்தம் உலகத்தில் யாருமே கிடையாது. பண விஷயமாகட்டும், எங்கே போனாலும் பாருங்கள், ஒரு கும்பராசிக்காரங்க தான் ஃபினான்சியராக இருப்பாங்க. மொய் வைப்பாங்க, மொய் எழுதுவாங்க, பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எங்கே வேணால் போய் பாருங்கள், திருமண மண்டபத்தில் போனாலும் சரி கும்பராசிக்காரங்க தான் ஃபஸ்ட்டு ஆளாக இருப்பாங்க. நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. ஒரு கள்ளங்கபடமற்ற மனசுன்னா அது இவங்க தான். இவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டால் உலகத்தில் எதை வேணால் சாதிக்கலாம். கும்பராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கிறது ஒன்று தான், ஜெய் அனுமான் பக்கத்தில் இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ இப்போ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் வாழ்க்கையில் அடுத்த நடக்கப் போகின்ற 13-14 நாட்கள், அது என்ன 14 நாளில் ஒன்றும் ஆயிரப்போகிறதில்ல, இருந்தாலும் இந்த 14 நாள் கழித்து தை மாதம் வரைக்குமே எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வகையில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு இந்த ராகுபடுத்தும் பாடு என்ன என்றால், ராகு பாடாப்படுத்துகிறார். சார், என் வாழ்க்கையவே பாடாப்படுத்துகிறார். 1 2 என் வாழ்க்கையே டென்ஷனாக போகுது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே என் பொண்டாட்டி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்துடுறா, வந்துட்டு டைவர்ஸ் பண்ணுறியா இதே ஒரு கேள்வி. என்னால் தாங்கவே முடியல டென்ஷன். வீட்டு டென்ஷனே எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது என்பதன் என்று போன்ற நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த 14 நாளில் ஓரளவுக்கு ஒரு மாற்றம். ஏனென்றால் 11ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் 11ஆம் இடத்துக்கு போகுது. அதில் முதல் கிரகமாக யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் போகிறார், சுக்கிரன் போகிறார், புதன் போகிறார், சூரியன் போகிறார். ஒரு ஊரே போய் 11ஆம் இடத்துல உட்காருதுங்க. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு திடீர்னு ஒரு முடிவு வரும். எழுந்து வா நின்ன பாடுறா, நான் ஜெயிச்சு காட்டுறேன். கும்பராசிக்காரர்களை அதாவது ஒரு பசியில் இருக்க ஒருத்தர் முன்னாடி உட்காந்து ஒரு நல்ல கல்யாண சமையல் சாதம் சாப்பிட்டா அவன் மனநிலை எப்படி கஷ்டப்படுமோ அப்படி தான் கும்பராசிக்காரங்க மனநிலை இப்போது. சார், எனக்கு ஒன்றும் கல்யாணமே ஆகலை சார், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி வந்து பத்திரிக்கை வச்சு என் மனசை காயப்படுத்திகிட்டே இருக்கானுங்க சார். இந்த மாதிரிலாம் இவனுக்கெல்லாம் வந்து நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது சார் அப்படிங்கிற மாதிரி தான். கும்பராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே இவனுக்கு கீழே இருக்கிற ஜூனியர் இன்ஜினியர்லாம் இன்ஜினியர் ஆகி சீனியர் இன்ஜினியர் ஆகிட்டான். அவங்க ஒய்ஃபே கேட்பாங்க, நீ என்றைக்கு தான் சீனியர் இன்ஜினியர் வேண்டாம்ப்பா, இன்ஜினியராவது ஆவியா ஆக மாட்டியா? ஏம்மா, நான் என்ன வச்சுக்கிட்டாமா வஞ்சனை பண்ணுறேன்? கொடுக்க மாட்டேங்கிறானுங்கம்மா ப்ரமோஷன். என் ஆஃபீஸில் ஒரு 2-3 பேர் இருக்கானுங்கம்மா, என் ப்ரமோஷனுக்கு காலவாரி விடுறதுக்குன்னே ஒரு 2-3 பேர் சுற்றிட்டு இருக்காம்மா. இவன் அத்தனை பேரையும் தாண்டி ஜம்ப் பண்ணி குதித்து வந்து இவனுங்களுக்கு தாண்டி நான் என் பாஸ்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்குள்ளே அந்த அம்மா குறுக்க வந்துடுது. அதையும் தாண்டி ஜம்ப் பண்ணி நான் அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்குள்ளே அவர் டயர்டாயிடுறாரு. அப்படிங்கிற மாதிரி தான் கும்பராசிக்காரர்கள். அவங்க ஒன்று நினைக்கிறாங்க, அது நினச்சி அடுத்த டெலிவரி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே டிஸ்ட்ராக்ஷன்ஸ்.
ஆனால் இவர்கள் நல்ல மனசுக்கு இறைவன் எப்படியாவது இவங்க தப்பே பண்ணாலும் ரைட் ஆக்கி விட்டுறாரு. அதான் இறைவனுடைய கருணை. 11ஆம் இடத்திலே இவர்கள் இத்தனை பேர் இருக்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் வரப்போகிறது. இந்த 14 நாளில் பாருங்கள், கும்பராசிக்காரர்கள் ஒரு பிஸ்னஸில் கமிட் ஆவாங்க. ஜனவரி 2026 1ஆம் தேதி பிறக்கும் போதே ஒரு பிஸ்னஸோடு தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் சொல்லுவது நான் சொன்ன நடக்கும், கேட்டு பாருங்கள். 2026 ஜனவரி தொடங்கும் பொழுது இந்த கையில் பிஸ்னஸோடு தான் இவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இனிமேல் இதுதான் என் பொழப்பு, நான் இதை வச்சு தான் மேலே போக போகிறேங்கிற திட்ட வரைவு. நண்பர்களே, திட்ட வரைவு இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் செய்யக்கூடாது. திட்ட வரைவு இல்லாதவர்கள் என்ன சொல்கிறது, என்ன பண்ணாலும் அவங்களால முன்னுக்கு வர முடியாது. நான் என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரிலன்னா நான் என்ன பண்ணிட போகிறேன்? 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க. குரு பகவான் 5லிருந்து 7 பார்க்குறார், அறிவு கொடுத்து அனுப்புகிறார். இந்த 14 நாளில் ஜனவரி 2026 பிறக்கும் பொழுதே நான் பக்கத்தில் இருக்கிற இந்த மன்னார் கம்பெனிலேருந்து கேக்கரான் மேக்கரான் கம்பெனிக்கு மாறிட போகிறேன். இனிமேல் அந்த கம்பெனியில் இருக்கிற பாஸ் கூட ட்ராவல் ஆவேன். அடுத்த ஒரு வருஷத்தில் நான் இவ்வளோ ஆர்டி போடுவேன், இவ்வளோ எஃப்டி போடுவேன், இவ்வளோ ஹெல்த் இன்சூரன்ஸு, இவ்வளோ லைஃப் இன்சூரன்ஸு இதெல்லாம் எடுப்பேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். நண்பர்களே, திட்ட வரைவு மிகவும் முக்கியம். அந்த திட்ட வரைவுக்கான தொடர் உழைப்பு மிகவும் முக்கியம். ஒரே நேரத்தில் நீங்களே ப்ரொடக்ஷன் பார்க்கணும், சேல்ஸ் பார்க்கணும், மார்க்கெட்டிங் பார்க்கணும், குவாலிட்டி எல்லாம் பார்க்கணும். நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஃபேக்டரி ராசியில் இருக்கக்கூடிய ராகு தான். இந்த ராகுவை ஒழிங்க. இந்த ராகு என்ன பண்ணுறார், ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். வேலை பார்க்க விடாமல் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கார். அதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஆனால் இந்த குரு உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் இந்த குரு இந்த ராகுவை பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் கெட்ட பேர் மட்டும் வாங்கி தர மாட்டார். அதாவது இவரை பார்த்தேன், சதீஷை இந்த ஹோட்டலில் பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அது மட்டும் நடக்கவே நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் ராகுவை பார்த்து ஆஃப் பண்ணிவிட்டார். நிறைய பேர் இதை வருத்தமாக நினைக்கிறான். எனக்கு ராசியில் ராகுவே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்தது, ஒரு ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே குரு பகவான் அதில் எல்லாம் மண் வரி போட்டார். இப்போ என்னை இவ்வளோ க்ளீனாக தான் பிறந்ததுலேருந்து க்ளீனாக தான் இருக்கேன், இன்னும் க்ளீனாகவே வச்சுருக்காங்க. யார் ராகு கூட நான் க்ளீனாகவே இருக்கேன் குருஜி, கவலைப்படாதீங்க. அடுத்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு 5 மாதம் உங்களுக்கு சிறப்பு சலுகை. ராகு முழு பலத்தோடு சிறப்பா. இப்போ ஆவேட்டி வேலையை பார்ப்போம். இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா, ஜனவரி 2026 1ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கான பிஸ்னஸ் அமைப்பு தொடங்கும். அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக நடக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த 12ஆம் இடத்தில் புதன் வருகிறார். அடுத்த தை மாதத்துக்குள்ளே புதன் வருகிறார். அந்த புதன் யாருன்னா, உங்களுக்கு 5 கூடியவன் 12இல் வருகிறார். எழுதி வச்சுக்கோங்க. ஜனவரி மாதம்லாம் உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் வரும். நிறைய கடன் பிரச்சனை ஜனவரி மாதம். குழந்தைகளால் கடன், அவங்கள ஸ்கூலில் சேர்த்துறது, ஸ்கூல் பிரச்சனை, குழந்தை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. குழந்தைகள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து புதிய பிஸ்னஸ் இந்த கையில் வரும். இந்த கையில் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய செலவுகள் வரும். டெய்லி குழந்தை உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹாஸ்பிட்டல் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் தண்டத்துக்கு செலவாகும். ஸ்கூலில் வசூல் பண்ணுவாங்க, எல்லோரும் நடக்கும். என்ன நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சேர்த்தவே இல்லையே, நீங்கள் மெடிடேஷன் கிளாஸ் சேர்த்தவே இல்லையே அப்படின்னு சேர்த்து விட்டுருவாங்க. போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி 2 கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இன்னொரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு திடீர்னு வரும். இந்த நேரத்தில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் யாரேனும் ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது சார், 3வது குழந்தை முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக ஜனவரி மாதம் ஓகே ஆகிடும். உங்களுக்கு 3வது குழந்தை ரெடி ஆகிடும். 3 ஜனவரி விட்டா பிப்ரவரி, அதிகபட்சம் அதுக்குள்ளே நீங்கள் அப்பாவாயிடுவீங்க அல்லது அம்மாவாயிடுவீங்க, யாராக இருந்தாலும் சரி. இது குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன். ஆனால் இந்த 14 நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு முடிவோடு தான் வரப்போகிறீங்க. இந்த 2026 பிறக்கும் பொழுதே ஒரு பிஸ்னஸை கை நிறைய பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பிஸ்னஸ் தரப்போகிறார். ஹாப்பியாக இருங்க. கேளப்பட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.